இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு cj.comல ஒரு ப்ராடக்ட்டுக்கான கோடை எப்படி எடுத்து உங்கள் வெப்சைட்டில் போட்டு விளம்பரத்தை கொண்டு வருவீங்க அப்படிங்கிறத காமிக்க போகிறேன். இங்கே வந்து பாருங்கள். இப்போது ஐசி சாஃப்ட் இந்த கம்பெனி இருக்குது. இந்த கம்பெனி கூட எனக்கு எந்த ரிலேஷன்ஷிப்பும் கிடையாது. இப்போ ஜாவா ஸ்கிரிப்டோ இல்லை HTML எடுக்க முடியல. இப்போ நான் இதை வந்து பார்த்துக்கோங்க. இப்போ நான் இவங்க ப்ரோக்ராமுக்கு அப்ளை பண்ண போகிறேன். அப்ளை டு ப்ரோக்ராம். Congratulations, your application has been approved and you are now a member of this advertisers program. இப்போ நம்ம ஒரு மெம்பர். இப்போ வந்து தாராளமாக இவங்க விளம்பரத்தை எடுத்து நம்ம ப்ரொமோட் பண்ணலாம். க்ளோஸ் கொடுத்துருங்க. இதை ரெஃப்ரெஷ் பண்ணுங்க. இங்கே வந்துருச்சுங்களா? இப்போ நீங்கள் எந்த பேனர் எடுத்து யூஸ் பண்ண போகிறீங்க? நான் இந்த பேனர் எடுத்து யூஸ் பண்ணலான் இருக்கேன். அப்போது கெட் HTML இல்லை உங்களுக்கு பாருங்கள், உங்களுக்கு எந்த பேனர் உங்கள் வெப்சைட்டுக்கு சைஸுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கோ அந்த பேனர் எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இந்த பேனர் யூஸ் பண்ண போகிறேன். கெட் HTML. கொடுத்தாச்சு. இப்போ உங்கள் பிளாகருக்கு வாங்க. இப்போ நாம் இந்த ஆடுக்கான கோடு எடுத்திருக்கோம். இந்த ஆடை யார் கிளிக் பண்ணி வாங்கினாலும் நம்மளுக்கு கமிஷன் கிடைக்கும். இந்த பிளாக் எப்படி இருக்குன்னு பாருங்க. இந்த பிளாக் இந்த மாதிரி இருக்கு. இப்போ நான் இங்கே அந்த ஆடை கொண்டு வர போகிறேன். ஆடை கேட் கொடுங்க. ஆல்ரெடி அந்த கோடை நம்ம காப்பி பண்ணியாச்சு. இங்கிருந்து காப்பி பண்ணியிருக்கோம். ஆடை கேட் கொடுத்துட்டு HTML JavaScript இதை கொடுங்க. சேவ் கொடுங்க. சேவ் அரேஞ்ச்மெண்ட்ஸ். இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணி பாருங்க. அதான் அந்த ஆட் இங்கே வந்துருச்சு. இப்போ இந்த ஆடை கிளிக் பண்ணி யார் வாங்கினாலும் நம்மளுக்கு பணம் இருக்கு. இப்போ நான் டெமோ அப்படிங்கிறதுனால ஏதோ ஒரு ப்ராடக்ட் எடுத்து அது வந்து EPC நல்லா இருக்கா இல்லையா அதெல்லாம் பார்க்காம சும்மா போட்டிருக்கேன். ஆனால் நீங்கள் பார்க்கும்போது அப்படி பண்ணாதீங்க. நீங்கள் ஒரு ப்ராடக்ட் செலக்ட் பண்ணும்போது அதோட EPC எப்படி இருக்குது, 7 day EPC எப்படி இருக்குது, 3 months EPC எப்படி இருக்குது, அந்த ப்ராடக்ட் யூஸ்ஃபுல்லாக நம்ம வெப்சைட் மூலமாக ப்ரொமோட் பண்ணால் அந்த ப்ராடக்ட்டை நிறைய பேர் வாங்குவாங்களா, இந்த மாதிரி எல்லாத்தையும் யோசித்து பார்த்து அந்த ப்ராடக்ட் செலக்ட் பண்ணி நீங்கள் ப்ரொமோட் பண்ணுங்கள். சும்மா கிடைச்ச ப்ராடக்டெல்லாம் ப்ரொமோட் பண்ணிருக்காதீங்க. அப்புறம் நீங்கள் தான் உங்கள் இன்கம் குறைவாக தான் வரும். ஸோ அதனால தான் சொல்கிறோம், நீங்கள் ஒரு ப்ராடக்டை வந்து ப்ரொமோட் பண்ணுறதுக்கு எத்தனை நாள் வேணால் எடுத்துக்கலாம். ஆனால் அந்த ப்ராடக்ட் செலக்ட் பண்ணுறதுக்கு நல்லா டைம் எடுத்து யோசித்து ஒரு நல்ல ப்ராடக்டாக பார்த்து எடுத்து ப்ரொமோட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஒரு நல்ல இன்கம் வரும்.
உங்களுக்கு இதில் வேறு ஏதாவது டவுட் இருந்தால் எங்கள் டெக்னிக்கல் சப்போர்ட் டீமை காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.